ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் சின்ன கடை வீதி அமைந்துள்ள ஸ்ரீ பெருமா கோயில் இருக்கோம். இந்த பெருமா கோயில் பற்றி நம்ம அவங்க பூசாரிக்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். நமஸ்காரம். இது எங்கே இருக்குங்க ஐயா? இந்த கோயில் பேர் என்னங்க ஐயா? அதாவது இது பார்த்தீங்கன்னா சேலத்தில் செகண்ட் அக்ரஹாரத்தில் நடுநாயகமாக பட்டை கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பட்டை கோவில்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் தான் நம்ம இருக்கிற இப்போ இந்த கோவில். இதோடைய சிறப்பு என்னங்கய்யா? இந்த கோவிலுடைய சிறப்புன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் பட்டை கோவில்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட சுமார் 200 வருஷம் பழமையான கோவில். இங்கே வந்து பிரசன்ன வரதராஜ பெருமாள் ரொம்ப விசேஷமாக எழுந்தருளி இருக்கார். அதாவதுல எல்லாருக்கும் இப்போ தெரியும், 2019 காஞ்சிபுரத்தில் அத்திவரதர்னு சொல்லி வெளிய வந்தார். அந்த அத்திவரதருக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பிரசன்ன அங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோவில் தான். அங்கே எப்படி வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்காரோ அதே மாதிரி கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை தரக்கூடியவனாக வரதராஜனாக இங்க சேலத்துல இருக்கிற எல்லா மக்களுடைய துன்பத்தையும் போக்கி அவங்களுக்கு வேணுங்கிற வரத்தை தரக்கூடிய வரதராஜ பெருமாளா ஒரு 200 வருஷமா இங்க இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பெருமாள். அதால காஞ்சிபுரத்துல போய் சேவிக்க முடியாத பெருமாள் அந்த வரதராஜனை அத்திவரதனை நீங்க இங்க சேலத்துல பக்கத்துல இருந்து இங்க நம்ம கோயில்ல வந்து சேவிக்கலாம். இங்கேயும் இந்த கோவில்லையும் பாத்தீங்கன்னா அங்க எப்படி அத்திவரதர் வெளியே வந்தாரோ அதே சமயத்துல இங்கேயும் அத்திவரதரை ஏழை பண்ணி எல்லா ஜனங்களும் அங்க போய் சேவிக்க முடியாதவங்க எல்லாம் இங்க வந்து சேவிச்சுட்டு போனாங்க. அது ரொம்ப விசேஷமானது இந்த கோவில். அது மட்டும் இல்லாம இங்க வந்து வரசித்தி ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமா இருக்காரு. அதான் ஆஞ்சநேய பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி எதுப்பால கை கூப்பிண்டு ராம பக்தனா வந்து பெருமாள் தரக்கூடிய வரத்தை வந்து சித்திக்கக்கூடிய ஆஞ்சநேயரா வரசித்தி ஆஞ்சநேயரா ரொம்ப விசேஷமா இங்க எழுந்தருளி இருக்காரு. நாமக்கல்ல எப்படி ஆஞ்சநேயர் ரொம்ப பிரசித்தமோ அதே மாதிரி ஆஜானுபாகம் நாமக்கல்ல எப்படி இருக்காரோ அதே மாதிரி சொல்லி இங்க ஆஞ்சநேயர் ஏழை பண்ணியிருக்காங்க இங்க இருந்த பெரியவங்க. அதால அங்க எப்படி எழுந்திருக்கோ அதே மாதிரி இங்க ரொம்ப விசேஷமா எழுந்தருளி இருக்காரு இந்த ஆஞ்சநேயர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க லக்ஷ்மி நரசிம்மரும் லக்ஷ்மி ஹயக்ரீவரும் ரொம்ப பிரசித்தம். அதாவது நீங்க இந்த சேலம் மாநகர்லயே ஏன் இங்க பக்கத்துல வேற மாவட்டத்துல எடுத்துக்கிட்டாலுமே இவ்வளவு பெரிய ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர், அதாவது கல்விக்கு முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதிக்கே குருவானவர் ஹயக்ரீவர். அந்த ஞான கடவுளான ஹயக்ரீவர் வந்து இங்க இவ்வளோ பெரிய திருமேனியோட கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆஜானுபாகுவா எழுந்தருளி இருக்காரு. இது எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு. எல்லாம் படிக்க முடியாத குழந்தைங்க, படிப்புல கம்மியா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து இங்க வியாழக்கிழமை தோறும் திருவோண நட்சத்திரம் தோறும் வந்து ஏலக்காய் மாலை சாத்தி நெய்விளக்கேத்தி ஹயக்ரீவர் பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாம் சீக்கிரமா அவங்களுக்கு வந்து நல்ல ஞானம் வளருதுன்னு சொல்லி நல்லா பாஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டும் போறாங்க. அது ரொம்ப விசேஷமானது இங்க ஹயக்ரீவர். அது மட்டும் இல்லாம இங்க நரசிம்மர் வந்து ரொம்ப சுயம்புவா எழுந்தருளி இருந்தார். அதாவது இந்த கோவில் சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல இது கட்டுறதுக்குன்னு எடுக்கிறப்பதான் இந்த பூமியில கிடைச்சவர் தான் இந்த நரசிம்மர். அதால இந்த கோவில் பெருமாள்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்தல எப்படி இப்ப திருப்பதியில திருவேங்கடமுடையான் எல்லாருமே ரொம்ப பிரசித்தம். இந்த மாதிரி அங்க வந்து ஆதி வராகர்னு சொல்லிக்கூடிய வராக புஷ்கரணிய ஸ்ரீ புஷ்கரணி கிட்ட வந்து வராகர் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த வராக பெருமாள் தான் திருப்பதி பெருமாளுக்கு இடம் தந்தவர். அந்த மாதிரி இந்த வரதராஜ பெருமாளுக்கு இடம் தந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி நரசிம்மர் பெருமாள் தான். அது ரொம்ப இங்க விசேஷமா இருக்கு. சுவாதி தோறும் அவருக்கு வந்து திருமஞ்சனங்களாகவும் உற்சவங்களாகவும் கேட்பவருக்கு கேட்குமுடைய எல்லா விதமான அதாவது கண் திருஷ்டியோ இருந்தாலும் சரி இந்த கடன் தொல்லையும் பல பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடியவரா வந்து இங்க எழுந்தருளி இருக்காரு அந்த லட்சுமி நரசிம்மர். ரொம்ப ஆச்சரியமா இதுதான் இந்த கோவிலுடைய ரொம்ப விசேஷமான சிறப்பு. கண்டிப்பாயா. இப்போ புரட்டாசி மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 30 நாளுமே நம்மளுக்கு ஒரு விசேஷம் சொல்றாங்க. இதுல என்னென்ன நீங்க அதாவது இந்த புரட்டாசி மாசம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கன்னியா மாசம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனானவர் கன்னி ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாசத்தை தான் கன்னியா மாசம்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாசம். அதாவது புரட்டாசிக்கே என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா கலவு வெங்கடநாயக்கான்னு சொல்லி இந்த கலியுகத்துக்கே தெய்வமானவர் கண்கண்ட தெய்வம்னு சொன்னீங்கன்னா அது வந்து திருவேங்கடமுடையான் தான். அந்த திருப்பதி பெருமாள் அவதாரம் பண்ண மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். அதாலதான் இந்த புரட்டாசி மாசத்துக்கு இவ்வளவு விசேஷம். பெருமாளுக்குன்னே ஒதுக்கப்பட்ட மாசமா இருக்கு. இதுல இந்த புரட்டாசி ரொம்ப என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி ஆரம்பம் வந்து ஏகாதசியில ஆகுது, முடிவும் ஏகாதசியில ஆகுது. கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாசம் மட்டும் பொதுவா வந்து ஒரு மாசத்துக்கு 2 ஏகாதசி தான் வரும். இப்போ ஐப்பசியில் எடுத்துக்கிட்டா 2 ஏகாதசி வரும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆவணியில் எடுத்துக்கிட்டா 2. ஆனால் இந்த புரட்டாசியில மட்டும் நமக்கு 3 ஏகாதசி வருது. அது ரொம்ப விசேஷமான இந்த மாசத்துல இது. அது மட்டும் இல்லாம இதுல 4 சனிக்கிழமைகள் வருது.
பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமா திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தான் மலையப்பன் வந்து அவதரிச்ச மலையப்பன் சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாள். அது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப விசேஷமா இங்க வந்து இந்த புரட்டாசி மாசத்துல இங்க உற்சவங்கள் நடைபெறுது. உற்சவம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்க பெருமாளுக்கு திருக்கோடின்னு சொல்லக்கூடிய தீபம், அதாவது திருக்கோடி தீபம் ஏற்றி இங்க வழிபடுறோம். அது மட்டும் இல்லாம புரட்டாசியில நவராத்திரி 9 நாள் தாயாருக்கு ரொம்ப விசேஷமா நடக்குது. இங்க வந்து கொலு மண்டபத்துல தாயார் எழுந்தருளியிருந்து 9 நாளும் நவராத்திரி ரொம்ப விசேஷமா நடக்குது. அது மட்டும் இல்லாம அதாவது ஆச்சாரிய புருஷர், ஆச்சாரியர்னு சொல்லக்கூடிய ராமானுஜர், அவருடைய சிஷ்யரான சுவாமி தேசிகன், வேதாந்த தேசிகன் சொல்லக்கூடிய அவருடைய திருநக்ஷத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி திருவோணத்துல வருது. அதால வந்து இந்த புரட்டாசி உத்தமமான புரட்டாசி திருவோணம்னு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி ரொம்ப விசேஷம். அதுங்க நிறைய பக்தர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து சனிக்கிழமையால முதல் சனிக்கிழமையால பெருமாளுக்கு ஸ்வர்ண கவசம், தங்க கவசம் சாத்தி ரொம்ப விசேஷமா அலங்கார ஆராதனங்கள்லாம் நடைபெற்று இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து திருக்கோடி உற்சவமானது, அதாவது மகா தீபமானது ஏற்றப்பட்டு எல்லா சன்னதிலையும் காமிச்சு அது வந்து மேல தீபஸ்தம்பத்துல வைப்போம். அது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதால அது வந்து எல்லாரும் சேவிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் விலகி அந்த பெருமாள் வந்து தீபஸ்வரூபமா வந்து நமக்கு எல்லா விதமான அருளையும் க்ஷேமத்தையும் தருவாரு. அதுதான் இந்த புரட்டாசியில ரொம்ப விசேஷம். ஐயா இப்போ ஐயனை வந்துட்டு வீதி உலா வருவாங்களா? புரட்டாசி மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீதி உலா வருவாங்க. இப்ப புரட்டாசி மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பல கோயில்ல பல புறப்பாடுகள் இருக்கும். நீங்க புரட்டாசியில வந்து எப்ப பெருமாள் புறப்பாடு ஆவார்னு பாத்தீங்கன்னா புரட்டாசியில வர நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு, அதாவது விஜயதசமி அன்னைக்கு அம்பு போடுறது, எல்லா கோயிலையும் அம்பு போடுவாங்க. அதான் அந்தந்த தெய்வம் போய் அம்பு போடுவாங்க. அதுக்கு வந்து முதல் புறப்பாடா இங்க வந்து விஜயதசமி அன்னைக்கு புறப்பாடாகும் புரட்டாசியில. அது ரொம்ப விசேஷம் இங்க. அது மட்டும் இல்லாம புரட்டாசி சனிக்கிழமை, அதாவது 3வது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா ஆண்டாள் நண்பர்கள் குழு மூலியமா இங்க வந்து கல்யாண உற்சவம், ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாண உற்சவமானது நடைபெறுது. அது முடிஞ்சு சாயங்காலம் புறப்பாடானது நடைபெறும். அது ரொம்ப விசேஷம். இது 2 புறப்பாடு இந்த புரட்டாசியில ரொம்ப விசேஷமா இங்க நடைபெறும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா இங்க வந்து மகா கும்பாபிஷேகமானது நிறைவு பெற்றிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில்ல ரொம்ப விசேஷம். பட்ட கோயில்னு சொல்றோம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் 8ஆம் தேதி ரொம்ப விசேஷமா இங்க கும்பாபிஷேகமானது நடைபெறும். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கழிச்சு இங்க ரொம்ப விசேஷமா கும்பாபிஷேகமானது நடைபெற்று மண்டலாபிஷேகம் ஆகி இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு. அதால பக்தர்கள்லாம் வந்து அதாவது கோயிலே ரொம்ப புனருத்தாரணமா பண்ணியிருக்கோம். கீழே எல்லாம் கல்தரை அமைச்சு எல்லாருமே கல் மண்டபமா அமைச்சு எப்படி ஆதி காலத்துல மன்னர்கள் காலத்துல கல்லுலயே இது பண்ணாங்களோ அதே மாதிரி சன்னதிகள்லாம் கல்லாவே மாத்தி இங்க வந்து ரொம்ப விசேஷமா இது பண்ணி வச்சிருக்கோம். அதால அவசியம் வந்து நீங்க இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து இங்க வந்து பெருமாளை சேவிச்சு இந்த கோவிலும் நல்லபடியா இதா இருக்கிற அதை வந்து சேவிச்சுட்டு போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். கண்டிப்பாக மக்களே, நீங்கள் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் சின்ன கடை வீதியில் பெருமாள் கோயில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.